நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். மேச ராசி நேயர்கள், தன்னம்பிக்கை, தைரியம், தன்னுடைய செயல்பாடுகளில் எப்போதுமே வேகத்தை காட்டக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக மேச ராசிக்கு பாவர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார். 2.5 வருஷமா உங்களுடைய வேகத்துல கொஞ்சம் ஸ்லோ இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடா செய்வீங்க, யாரை பத்தியுமே கொஞ்சம் பதட்டம் இல்லாம பயப்படாம செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்க இந்த 2.5 வருஷத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான தயக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த தயக்கங்கள், இந்த கவலைகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. என்னங்க எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாத பலன்கள்ல உங்கள் ராசியை கடந்த 2.5 வருட காலமாக சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக. ஸோ அந்த பார்வையின் தன்மை இந்த மார்ச் மாதம் இறுதியில விலகிறதே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம், நல்ல விதமான முன்னேற்றங்கள் இனிமே நீங்க உறுதியா பெறக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட போகிறது. அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 11ல செயல்படுவதனால லாபங்கள், நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிருக்கீங்க, ஒரு சின்ன பிசினஸ் ஆனாலும் சரி, ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி, அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். 10 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாபங்கள் உங்களுக்கு கை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாச பலன்கள்ல உறுதியாக கிடைக்க போகுது. சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படலாம். அதாவது வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வேலையில இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படும். ரொம்ப நாளாக நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸோ அந்த வேலையில் எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு, நான் இடம் சேஞ்ச் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிருக்கீங்கன்னா
கட்டாயமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குது. இடமாற்றம் வேண்டாம், நான் இந்த இடத்துலயே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்ப இடமாற்றம் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ஏன்னா கிரகங்கள் இடமாற்றத்தை கொடுக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இடமாற்றம் வேண்டாங்க, நான் இடமாற்றம் விரும்பல, எனக்கு இருக்க இடமே சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நான் இடமாற்றம் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கன்ஃபார்மாக சொல்றேன். நீங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். கட்டாயமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம். கமெண்ட்ஸ் கொடுத்ததை எனக்கு வாட்ஸ்அப்லேயும் தாங்க. நான் கட்டாயமாக உங்களுக்கு இடமாற்றம் அடையாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது, அதில் எந்த மாற்றம் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் இடமாற்றம் போகக்கூடாது, அதே இடத்துல இருக்குன்னு நினச்சா மட்டும் நீங்கள் கட்டாயமாக நம்மகிட்ட கேட்கலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட் கூட வாங்காமல் உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணால் நீங்கள் இடமாற்றம் அடையாமல் அங்கேயே இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஏன்னா 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. மிக ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ஒரு 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால உறுதியாக வெளி மாநிலம், வெளி ஊர், வெளிநாடு பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள மார்ச் மாதம் உறுதி செய்யப்படும். அப்ப வெளிநாடுக்கு முயற்சிகள் பல நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த முயற்சிகள் தடையாவே இருக்கு அப்படின்னு மேசராசிக்காரங்க யாரும் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல திரும்பியும் மறுபடியும் ஒரு முயற்சி எடுங்கள். உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு தரப்போகிறது. அடுத்து குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் கூட நீங்க மேற்கொள்ளலாம். ஏதாச்சும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுக்கே கல்யாணம் முடியல, திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிருக்கீங்கன்னா சுக்கிரன், சனி, சூரியன் இந்த இணைவானது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறது. நீங்க ஒரே ஒரு விஷயம் கட்டாயமா கவனமா இருக்கணும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மேசராசி ஆண்கள் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண் தன் கூட பழகிறவங்க, தன் கூட நிற்பவர்கள், சகோதர சகோதரிகள், அப்படி எந்த ஒரு அன்பான உறவுகள் பெண்களாக உங்களுடன் பழகிறார்களோ அவங்க எக்காரணம் கொண்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிக்கை வச்சு அவங்களை ஏமாத்திடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் உறுதியாக செய்துவிடக்கூடாது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் உள்ள பெண்களுக்குமே சொல்வது என்னன்னா, இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே, மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிதானம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் யாராச்சும் தெரியாத நபர்கள், அறிமுகம் இல்லாத நபர், அதாவது நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, உறவுலையோ அல்லது எதுலையுமே தெரியாது. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு உறவு ஒரு நட்பு வருதுன்னே தெரிய மாட்டேங்கி, அந்த அளவுக்கு இணையதளம் மூலமாக நிறைய சமூக வலைதளம் மூலமாக நம்ம நட்பை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அந்த நட்புகள் மூலமாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, கெட்ட செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் தெரியாத நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் பெண்களுக்கு அப்ளிகேஷன் வந்தாலும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மார்ச் 15லிருந்து மார்ச் 2 வரையும் பெண்கள் உறுதியாக இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி மேசராசி பெண்கள் கவனமாக இருந்து விட்டால் தேவையில்லாத கெட்ட பெயர்களை சந்திக்காமல், தேவையில்லாத மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்திக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதே போல மேசராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்க குடும்பத்துல நீங்க உங்க திறமையை வெளியே கொண்டு வரணும், பல நாள்களாக முயற்சி எடுத்திருப்பீங்க. உங்களுடைய அதாவது உங்களுடைய கணவர் குடும்பத்துல சில நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துக்கலாம். ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. நீங்க கொஞ்சம் உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வந்து அந்த குடும்பத்துல உங்களுடைய உண்மையான பாசம் என்ன, உங்களோட உண்மையான செயல்பாடு என்னங்கிறத நீங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கனால கவலைப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க.
அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுக்கு வந்து இந்த வட்டம் ரொம்ப நல்ல லாபம் இருக்கும். பெண்களுக்கு வந்து கொடுத்த காசு நல்லபடியா வரும். அதுபோல உங்களுடைய கணவர் வீட்டார் உங்க வீட்டிலிருந்து உறவு மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் நல்லபடியா வரும். பெண்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த மேசராசினர்களுக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வலிமையா ஒரு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் எந்த ராசியில உச்சம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் உச்சம் பெறுகிறார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மீன ராசியிலே அமர்ந்திருக்கனால மேச ராசி பெண்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால உறுதியாக நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள், மகிழ்ச்சிகரம் செயல்பாடக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கு ஏதாச்சும் இருக்கு மேசராசி நேயர்களுக்கு, ஏதாவது கோர்ட்டு வழக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த வழக்குலேருந்து உறுதியா நீங்க இந்த மார்ச் மாதம் இறுதியில வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. உங்க பக்கம் நீதியும் உண்மையான செயல்பாடும் இருந்தால் மேசராசி அன்பர்கள் வழக்கிலிருந்து விடுபடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆண்கள் கவனமா இருக்கணும். அதாவது ஏதாவது பெண்களுக்கு துரோகம் செஞ்சு விடக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செஞ்சு விடக்கூடாது, பெண்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஆண்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். பெண்கள்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய தோழிகள், உங்களுடைய மனைவி, இந்த உறவுல எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பழகும் போதோ மேபி பேசும்போதோ தேவையில்லாமல் அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உடல் ரீதியாக பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, வயிறுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதேனும் வந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இந்த கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்து உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக செயல்படுத்தி கொடுக்கும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனை ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல
மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீனராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீனராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீனராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்யலாம், சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்முடைய கன்னி ராசிக்காரர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற போறாங்க. அதாவது கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பார்த்துருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ கன்னி ராசிக்காரனா இருப்ப, கவலைப்படவே தேவையில்லை, அப்படியே உன்னை சுற்றி எப்போ பார்த்தா பெண்கள் கூட்டம் இருக்கும், உன்னை சுற்றி எப்போ பார்த்தா ஆண்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்னு பெண்களாக இருந்தால் ஆண்களையும் ஆண்களாக இருந்தால் பெண்களையும் இயல்பாக சொல்லிடுவாங்க. ஆனால் அதோடைய செயல்பாடுகள் அந்த ஒரு என்ன சொல்லுவோம்னா உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ளாமல் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுட்டு அவங்க யார் உண்மையானவங்க, உண்மையான பாசம் காட்டுறவங்க அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பதட்டமான அழுத்தத்தில் இருக்கிறது நம்ம கன்னிராசி என்பர்கள் தான் அதிகமாக. ஏன்னா நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிருவீங்க. ஓ நம்மகிட்ட உண்மையாக பாசம் காட்டுறாங்க, ரொம்ப அன்பாக இருக்காங்க, ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபாலோ பண்ணலாம், உறவுகள் இவங்கெல்லாம் உண்மையானவங்க, நம்ம இவங்களுக்கு உதவி செய்யலாம், நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்படிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைகளை பயன்படுத்தி கொள்ள உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்தில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்க கூட ஒரு 5 பேர் கூட இருக்கட்டும், 50 பேர் கூட இருக்கட்டும், அதில் 10% தான் உங்க கூட ரியாலிட்டியாக இருக்கவங்க. மீதி 90% வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தேவைக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான் அதிகமான நபர்கள் என்பது என்னுடைய கருத்து. ஸோ சரியாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆற்றலும் திறமையும் கொண்ட நம்மளுடைய கன்னிராசினியர்களில் கிட்டத்தட்ட 2023 நவம்பர் மாதத்திலிருந்தே ஏதோ வாழ்கிறேன், ஏதோ இருக்கேன், ஏன் வாழ்கிறேன், எதுக்கு வாழ்கிறேன்னு தெரில, இந்த அழுத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த ஒரு 9 மாதம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு விடா பிரச்சனை. கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம், மிகப்பெரிய டாமினேஷன், ஏண்டா அப்படிங்கிற மாதிரி அழுத்தத்தை 9 மாதம் காலமாக கொடுத்துருக்கு கிரகங்கள். கடந்த 2 மாத காலமாக உத்திர நட்சத்திரம் 2.5 மாதம் காலமாக, 2.5 மாதம் கூட வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக வந்து டிசம்பர் எண்டுலேருந்தே உத்திர நட்சத்திரத்தை கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சன. 2.5 மாதமா ஐயா முடியலை, எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, என் மகன் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கான்னு அவங்களையே அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு. எதுக்கு இந்த இடத்துல இருப்போமா, பேசாம சிவனேன்னு சொல்லி போயிடுவோமா
சித்தனா போயிடுமா, சிவன் போக்குன்னு போயிடுமா, பேசாமல் பிளாக் பார்க்குறப்போ படுத்துக்கூட நிம்மதியாக தூங்கிடுவோமா, வீட்டில் தூங்குறதுக்கு பேசாமல் வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தைகளை உத்திர நட்சத்திரக்காரங்க கடந்த 2.5 மாசமா பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு. இது கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக நான் சொல்ற விஷயங்கள். இதுல பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதகம் வலிமையா இருந்தால் மனசுக்குள்ளேயே சொல்லியிருப்பீங்க. சுய ஜாதகம் வலிமை இல்லாமல் இருந்தால் இந்த கிரகம் உங்களை ஆளுமை கொள்ளும் போது என்ன ஆகும், உங்களுக்கு வெளிப்படையாக பேச வேண்டிய வார்த்தைகள் வந்திருக்கும். இவ்வளவு வித்தியாசம். ஓகேவா? ஸோ இந்த அழுத்தம், கவலை, வருத்தம் இதெல்லாம் விலகிருமா? என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகள், பலவிதமான மகிழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். உங்கள் குழந்தைக்காக காத்திருப்பவங்க, ரொம்ப நாள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் கிடைக்குமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற நம்மளுடைய கன்னி ராசி பெண்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு நிறைய நாளாக ட்ரை பண்ணி திருமணம் முடியவே மாட்டேங்கி ரொம்ப போராடியாச்சு. இந்த ஜாதகம் பார்த்தா அவங்க பொறுத்த இல்லைன்றாங்க, நம்மகிட்ட பொறுத்து அவங்க பொறுத்த இல்லைங்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு, அல்லது குடும்பம் பிடிக்காம போயிடுது, இல்லை எங்களை அவங்க கேர் பண்ண மாட்டேங்காங்க. அப்படிங்கிற விஷயங்கள்ல திருமண தடைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற நேர்களாக நீங்க இருந்தால் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான முன்னேற்றமான காலங்களை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்த வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. பணப்புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணம் இல்லைங்கிற தட்டுப்பாடு இல்லாமல் பணப்புழக்கம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை செயல்படுத்துவீங்க. கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கான சுக்கிர பகவான் உங்கள் ராசியை டைரக்டாக 7ல் உட்காந்து உங்களை பார்க்கறது உங்கள் ராசியின் அதிபதியுமே சேர்ந்து இணைந்து பார்ப்பதுனால பண தடைகள், பண பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது விலக போகுது. பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமா, நான் புதிய தொழில் தொடங்கி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா கன்னி ராசியில சித்திர நட்சத்திரக்காரங்களும் அஸ்த நட்சத்திரக்காரங்களும் தைரியமா தொடங்கிடலாம். அதே உத்திர நட்சத்திரக்காரங்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு தொடங்குவது ரொம்ப நல்லது. தொடங்க வேண்டாம் நான் சொல்லலை, அப்படி தொடங்கணும்னு ஆசைப்பட என்ன பண்ணோம், உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம், குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஆற்றல் மார்ச் மாதம் கோச்சார ரீதியான கிரகங்கள் மார்ச் மாதம் இறுதிக்குள் கொடுப்பதற்கான சூழ்நிலையை தருகின்றன. வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது வீடு விற்கிறதுக்கு முயற்சி எடுத்து வீடு விற்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வீடை விற்று அதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. நிலங்கள் வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போது. உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் யார்கிட்டாலும் போய் உடனடியாக பேசிடுவீங்க. ஒரு பக்கத்தில் பஸ்ஸில் போனால் கூட என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு விசாரித்து பேசி ஒரு நட்பு வச்சுக்கிடுவீங்க. ஆனால் அந்த சில விஷயங்களில் கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு புதிய நட்பு உருவாகுதுன்னா அந்த நட்பில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல்கள், செயல்பாடுகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் சில நேரங்களில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து விடும். ஸோ அதனால் கொஞ்சம் யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டால் வெற்றி உண்டு. நம்மளுடைய கன்னிராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. உங்களோட தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மாமனார் மாமியார் இவ்வளோ நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்துக்கிட்டு உங்கள்கிட்ட செயல்படுவாங்க, பேசுவாங்க. அதுபோல் கணவர் மனைவிக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, அவங்க பேச மாட்டேங்காரு, என் கணவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா போதும், நான் என் கணவர் கூட பேசினா மட்டும் போதும், நான் அப்புறம் என் அன்பை இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்துவேன் அப்படின்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு, உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த மாதத்தில்
உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும்னா கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. அதேபோல சின்ன சின்ன சளி இரும்பல்கள் வருவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ அந்த விஷயங்களை ஏதேனும் பாதிப்பு வந்தால் ஒரு என்ன பண்ணுங்க, அருகில் இருக்கும் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஸ்தலமாக இருந்தாலும் சரி அல்லது லாங்காக இருக்கக்கூடிய வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன வழிபாடுன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக நல்ல மாற்றங்கள், நல்ல விதமான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது. சரி, இது கிரகங்கள் கொடுக்குதுன்னு ஓகே. இந்த நம்மளுடைய உத்திர நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்குன்னு சொன்னீங்களே, கவனமாக இருக்கணும்னா என்னென்ன கவனமாக இருக்கணும், இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கன்னி ராசியில பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கருத்தை சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உள்ள கேள்விக்கு நீங்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பிலிருந்து மீள்வதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கட்டாயமாக சொல்கிறேன். அதுக்கு எந்த கன்சல்டிங் ஃபீஸும் கிடையாது. ஆனால் உங்களுடைய மனதில் உள்ள சுய கேள்விகள், உங்கள் ஜாதக ரீதியான முழு கேள்விகள், முழு விவரங்கள், உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடந்த காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கட்டாயமாக கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு. ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய மேலான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீனராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீனராசியில் அமர்ந்துருவார்.
அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான். கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன முன்னேற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்ப்போம். கடகராசி அப்படின்னே நமக்கு ஃபர்ஸ்ட் நான் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பான உள்ளம், பாசமான உள்ளம் நமக்கு கிடைச்சிடாதா, உண்மையான அன்பு, புரிதலுடன் அன்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கம் எப்பொழுதுமே அதிகமாக இருப்பது கடகராசி தான். ஏன்னா எப்போ ஒரு ஏக்கம் உருவாகும், நம்ம உண்மையா இருந்து நம்ம உண்மையான அன்பு செலுத்தும் போதுதான் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அந்த சைட்லேருந்து உண்மையான அன்பை எதிர்பார்ப்போம். இது இயல்பு. ஸோ அப்படிப்பட்ட தாய் உள்ளம் கொண்ட, தாயின் மீது அக்கறை கொண்ட, தாய் உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாதகம் பார்க்க வர நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய உணவுபூர்வமான விஷயங்கள் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 25-30% கூட அந்த உண்மையான அன்பை அவங்க பெற முடியல. அதிகபட்சம் நான் ஓரளவுக்கு என் கோச்சார என்னுடைய சுய ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடகராசிக்காரங்க சொல்றாங்க அப்படின்னாலுமே அவங்க ஒரு 60% பெற்றிருப்பாங்க. 100% நான் வச்ச உண்மையான அன்பு போல என் கூட உள்ளவங்க, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதர அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவுலையுமே 100% என்னால் நான் வச்சிருக்க அன்பை நான் ஃபீல் பண்ண முடியல, அதாவது மற்றவங்ககிட்ட பெற முடியல அப்படிங்கிறத சொல்கிறது தான் இப்போ வரையும் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்பின் மீது அக்கறையாக அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருட காலமாக ஒரு படாத பாடு, ஏன் வாழ்றோம், எதுக்காண்டி வாழ்றோன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த மார்ச் மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகிறார். வீண் வம்பு வழக்கு, நான் ஓரமாக தான் போறேன், நேரம் கொண்டு வந்து என்கிட்ட வந்து வண்டியை விட்டு மோதிடான், எனக்கு காலில் அடிச்சிருது, கையில் அடிச்சிருது. இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க, ஐயா நாங்கள் ஓரமாக தான் போய்க்கிருந்தோம், வீம்புக்குனே ஒருத்தர் வந்து வண்டியில் போயிட்டு எங்களுக்கு ஒரு சண்டை போடுறான். இப்படி வம்பு வழக்கில் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா இருந்தால் கூட அவங்க எங்கள் வீட்டு வாசலில் காரை பண்ணிட்டு எங்கிட்ட வம்புழுக்கிறாங்க. இப்போ நாங்கள் அவங்கள்ட்ட ஒரு உண்மையை சொன்னாலும் எங்கள் சப்போர்ட் யாரும் மாட்டேங்காங்க, கெட்டவங்களுக்கு தான் பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படிலாம் கேள்விகள் நிறையா கேட்குறாங்க. ஸோ இந்த நிலை உங்களுக்கு உறுதியாக மார்ச் மாதத்தில் இருந்து மாறும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த மார்ச் மாத பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடு தன்மைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. நீங்கள் இந்த மாதம் இறுதிக்குள் ஏதேனும் ஒரு புதிதாக அல்லது ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவீர்கள்.
உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க யாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி இருப்பீங்க, நீங்க என்னெல்லாம் உங்களுடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடன் வேலை பார்க்கும், உங்களுடன் பணிபுரியும் அனைவருமே புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஐயா, நான் ரியாலிட்டியாக வேலை பார்க்குறோம். கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ளவங்க பிரச்சனையை கூட தான் பிரச்சனையை போல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்துக்கிட்டு அவங்க வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த நன்றி கட்ட உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் செஞ்ச வேலையில என்ன பண்ணுவாங்க, அவங்க மிஸ்டேக் கண்டுபிடிச்சு அவங்க மாட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ நான் ஒரு உண்மையாக உணவுபூர்வமாக இருந்தும் கூட எனக்கு ரியாலிட்டி இல்லை, நான் வேலை உண்மையாக பார்க்குறேன், வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. எப்போதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுக்கான திறமைக்கான உங்களுடைய முழு உண்மையான பாசத்துக்கான உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஆற்றலை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கிறது. அதுக்கு அண்ணன் தம்பி உறவுல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய அண்ணன் தம்பிக்குள்ள உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவுல சில அழுத்தங்கள், சில போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. அல்லது திருமணம் முடிச்ச பிறகுதான் நிறைய பிரச்சனையை சந்திக்கும். எங்க அண்ணன் நானும் ரொம்ப பாசமா இருந்தோம், இப்ப திருமணம் எங்க 2 பேருக்கும் முடிஞ்சிச்சு, அதில் நிறைய பிரச்சனையை சந்திக்கும். ஸோ அவங்களுக்குள்ளே எங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்கி, எங்கள் அண்ணன்ட்ட நான் உண்மையான பாசம் வச்சுக்கேன், என் தம்பிகிட்ட உண்மையான பாசம் வச்சுக்கேன், அந்த பாசத்தை புரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிற ஃபீல் பண்ணுற கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு உங்கள் மீது மறுபடியும் அந்த உறவு உங்களை தேடி பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல கடகராசி நேர்களில் கனவு மனை ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய அழுத்தம், நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஸோ மேபி அந்த பிரச்சனைகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒற்றுமை ஆவதற்கான சூழ்நிலைகள். வேண்டாம், உனக்கு எனக்கு ஆகவே ஆகாது, நான் பிரிஞ்சுறேன், நான் பேசாமல் எங்கள் அம்மா விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா சேர போறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த கவலை நீங்க போகிறது. உங்களுக்கும் அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு பாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஐயா, அது நான் பிரச்சனையே வாழ்ந்துட்டேன், நான் பரவடியும் அந்த பிரச்சனையை போய் சேர போறேனா அப்படின்னு ஒரு பதட்டப்படாதீங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனை என்ன ஆகும், உங்களை விட்டு கடந்து உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு திரும்பவும் உங்கள்கிட்ட உண்மையான பாசத்தை எதிர்பார்த்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால பதட்டப்படாம அந்த சூழ்நிலை ஏற்பட்டா உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து. ஸோ அதே போல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்குமா, தொழிலில் ரொம்ப முடக்கம் ஆயிடுச்சு, ரொம்ப லாக் ஆயிடுச்சு, தொழில் பண்றது ஏண்டா பண்றோன்னு வெறுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஃபீல் பண்ணிக்கிருக்கீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான விஷயங்கள் செயல்படும். அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. இன்னொரு விஷயம், யாரெல்லாம் கடகராசியில பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல சினி ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலைத்துறை, அதாவது கலைத்துறையில சின்னத்திரை பெரிய திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செயல்படுறவங்க, அதே போல கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டு. பியூட்டிஷியன் துறையில் பார்க்குற பெண்கள், ஆண்கள் அனைவருக்குமே லாபங்கள் அதிகரிக்கும். அடுத்த ஒரு ப்ரொமோஷன் பெறுவதற்கான வாய்ப்புகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏதேனும் விவாதங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க ஏதாச்சும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசினாலும் அவங்ககிட்ட புரிய வைங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து செல்லுங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிப்பாதம் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாப்பாடு அன்டைம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை உண்டு. ஸோ கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டான உணவுகளை சாப்பிடுங்க. அதாவது ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு, அதுவும் வேகமாக சாப்பிட்டு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஸோ இந்த மார்ச் மாத பலன்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்க. முருகன் கோவிலில் போய் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கரெக்டாக வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகள், மகிழ்ச்சிகள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை எதிர்பார்த்து இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள முடியும் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து. நேரிலே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்பறம் அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ராகு பகவான். கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க.
ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்க்கிறோம். தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள், தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒவ்வொருவரையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதாவது நீங்க அப்படியே ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க. உங்க கையெழுத்து ஒரு அற்புதமா இருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு கையெழுத்து உங்களுக்கு இருக்கும். அதுபோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல அதிகமாக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அதுபோல பத்திரப்பதிவு, இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஃபீல்ட்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அதிகமான பேர் பயணிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே போல் ஜோதிடத்துறையிலையுமே மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இயல்பாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆர்வம் அதிகமாக இருக்கும். கிரகங்களுடைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு வீடியோவையும் நீ பார்க்க என்ன ஆகுனா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிரகங்களுடைய தன்மையில ஒரு ஈர்ப்பு வரும். நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிப்பதற்கான விஷயங்கள்ல நீங்க இறை வழிபாடை மட்டும் முழுமையாக நம்பினீங்கன்னா நீங்க உறுதியா சூப்பரா இருப்பீங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல சொல்ற விஷயம். ஸோ அதே போல இந்த மார்ச் மாசத்துல நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைந்து அமர்ந்திருப்பதனால சமயோக புத்தி மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில சில பிரச்சனைகள், சில மன அழுத்தங்கள் ஏதேனும் இருக்கு. என்னுடைய கணவர் கூட பேச மாட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க, நான் ரொம்ப நாளாக காத்திருக்கேன், ஸோ அவங்க இப்பயா பேசிடுவாங்களா, ஒரு வார்த்தையா பேசிடுவாங்களா அப்படின்னு ஏதேனும் ஃபீல் பண்ற நம்மளுடைய மிதுனராசி பெண்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த மாதம் இறுதிக்குள் பேசுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன. அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல என்னன்னே தெரியாத ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. நாங்களும் ஆஸ்பத்திரி போறோம், ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க, ஸ்கேன் எடுக்கிறோம், எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஆனா விட தெரியல. என்னன்னே புரியாத ஒரு புதிரில் ஒரு மருத்துவ செலவு இருக்கு. அது எப்ப தீரும் நான் ஒரு இயக்கத்துல இருக்கேன் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு மேல உறுதியாக உங்களுக்கு அந்த மருத்துவத்துக்குரிய பிரச்சனை, அது மருத்துவத்துக்குரிய பிரச்சனையா அல்லது தேவையில்லாத மற்ற நபர்களின் செயல்பாடு மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையாங்கிறத கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய, அதாவது உங்க கண்ணுக்கு நேரம் காட்டும். ஸோ அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்க, வழிபாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு உங்க கண்ணுக்கு நேரம் தெரியும். தைரியமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓ, இது வந்து நம்ம உடல் ரீதியாக பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு சரியான மருத்துவரை நம்ம பார்க்கணுங்கிறத கண்டுபிடிப்பீங்க. ஸோ இல்லை அப்படின்னா இது மற்ற நபர்கள் நம்மளுடைய கந்திஷ்டி அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதன் மூலமாக தேவையில்லாத செயல்பாடுகள் மூலமாக வந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறத நீங்கள் மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே உறுதியாக உணர்ந்து அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் பின்பற்ற முடியும். அதே போல் மன குழப்பங்கள், கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு ஒரு, அதாவது நான் முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவு எடுத்துட்டு நானே மாற்றிக்கிறேன், இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலே நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ஒரு சரியான ஒரு செயல்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் துவக்கத்தில் இருந்தே உங்களுடைய மனக்குழப்பங்கள் விலகி நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு உறுதியான செயல்பாடுகள் மூலமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமாக கொடுத்துடாதீங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொன்னீங்கன்னா உறுதியாக போட்டுறாதீங்க. நான் வர்றேன், நான் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறேன், நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க, நான் அந்த ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்கள்ல எக்கார்ந்த கொண்டும் இந்த மாதத்தில் செய்துவிட வேண்டாம். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையெழுத்து போடுவதாக இருந்தால், அதாவது உங்களுக்கே ஒரு சொத்து கிடைக்க போகுது, இல்லை உங்களுக்கே ஒரு பாக பிரிவினை பண்ணுறாங்க,
அதாவது உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ இல்லை உங்களுடைய பங்காளிகளோ யாரோ ஒருத்தவங்க உங்களை சொத்து இந்த மாதத்தை பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா உறுதியாக அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கிற உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்டயோ அல்லது நண்பர்கள்கிட்டயோ கொடுத்தா அதையும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடணும். அப்படி மேபி நீங்கள் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டா என்ன ஆகும்னா ஒரு 1.5 கோடி ரூபா சொத்தை என்ன பண்ணுவாங்க 75 லட்சத்துக்கு கொடுத்த மாதிரி கணக்காட்டிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும்ல. ஸோ அந்த நிலை வரக்கூடாது என்பதுக்காக தான் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு இதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக செயல்பட்டுக்கோங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உறவு முறைகள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது அம்மா வீட்டு வழி உறவுகள், அவங்ககிட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ணிக்கிற வேண்டாம். ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க பேசுகிறாங்க, ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து வீமுக்குன்னே உங்களோட வம்புலுக்காங்கன்னா அவங்கள விட்டு விலகி சென்றுங்க. அவங்கள புரிய வைக்கணுங்கிற முயற்சி மட்டும் உறுதியாக எடுக்க வேண்டாம். நீ காட்டு பேசு, எனக்கு என்ன, நான் என்ன பண்ண போகிறேன், நீ பேசுகிற அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, சரியா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுருங்க. ஸோ அப்படி சென்று விட்டால் அடுத்து வரப்போகிற சூழ்நிலைகளில் தன்னுடைய தப்பை அவங்களே உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, சாரி கேட்டு பேசுவாங்க. இல்லைன்னா நம்ம வாதங்கள் தொடரும்போது என்ன ஆகும், தேவையில்லாத ஒரு மன அழுத்தமும் ஏற்படும். ஸோ நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் மைண்ட் ஆயிரும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பெண்களுக்கு, நம்மளுடைய மிதுன ராசி பெண்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வேலைக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் நம்மளுடைய மிதுன ராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற அளவுக்கு உங்கள் அறிவுத்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதே போல் திருமணம் முடித்த நம்மளுடைய மிதுனராசி பெண்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய கணவர் வந்து இப்போ ஒரு அமௌண்ட் கொடுக்காங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக லாபம் பெற்று உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதேபோல் உங்களுக்கு பிடிச்ச ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதேபோல் வெளி ஊர்களுக்கு போய் சென்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய மிதுன ராசி குடும்ப பெண்களுக்கு உறுதியாக செயல்பட போகிறது என்று பார்க்குறோம். அதே போல் நண்பர்கள், மிதுன ராசி நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு, எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களும் உண்டு. புதிய நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏதாவது புதிய நட்பு உறவுகள் வருதுன்னா அந்த நட்பு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அவசரப்பட்டு சேர்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன சிக்கல்கள், தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை வரும், உடல் ரீதியாக என்ன ஒரு அழுத்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு, ஹெட் பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் அடிப்பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வருதுன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் உடனே எடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து. அதுக்கடுத்தபடியாக இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் என்ன கோவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய வழிபாடை பின்பற்றுங்க. தொடர்ந்து மாதம் முழுவதுமே புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான வெற்றிகளையும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் நீங்கள் பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக சப்போர்ட் பண்ணும். ஆஞ்சநேய பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் என்று கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும்,
கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும்? யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா? ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ராகு பகவான். கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க.